அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், என் ஜெபம் கேட்கப்படலை. நான் எத்தனை நாள் எதிர்பார்த்துக்கொண்ட காரியம் எனக்கு நடைபெறல. சோர்ந்து போயிருக்கிற என் சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறான். அவர் செவிகள் மந்தமாகவில்லையா? நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன் உங்கள் ஜெபத்தை. ஆனால் உண்மையாக ஜெபிக்க வேண்டும், உண்மையாக கேட்க வேண்டும்ன்றார். அப்போ தான் என் கரம் நீட்டப்படும். ஆசீர்வதிக்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை. உங்களுடைய வார்த்தையிலே உண்மை வேணும், ஜெபிப்பதில் உண்மை வேணும், ஆண்டவருடைய வழியில் நடப்பதில் உண்மை வேணும். அப்படி நடக்கிறவங்கள தான் ஆண்டவர் கரங்களை நீட்டி ஆசீர்வதிப்பார். அதே போல் உண்மையாக ஜெபிக்கிற இடத்துல அவர் பிரியமாக இருக்கிறாராம். உண்மையாக தேடுறதுக்கு அவர் பிரியமாக இருப்பாராம். இப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும்? அவர் கரம் குறுகி போகாதபடிக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய கரம், வல்லமையான கரம், ஆணிப்பட்ட கரம், கல்வாரி கரம் நம்மளுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும்னா நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? அவர் சத்தத்துக்கு, நம்முடைய ஜெபம் அவர் சத்தத்துக்கு செவிக்கு போக வேண்டுமா? அவர் செவிக்கிட்ட போகிற அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும். அப்போனா உண்மையாக ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக் கொடுக்கிறார். என்னுடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவும் இல்லை. உன்னை ரட்சிப்பினா விடுதலை, பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்திலேருந்து விடுதலை. அப்படியாப்பட்ட விடுதலேருந்து உன்னை விடுவிக்க முடியாதபடி என் கரம் குறுகி போகலைல்லப்பா. நீ உண்மையாக என்னை தேடு, நான் உன்னை விடுவிப்பேன். உண்மையாக என்னை நேசி, உன் கட்டுகளை அறுப்பேன். ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருக்கட்டும், எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், பயப்படாத. நான் விடுவிக்கிறவர், உன்னை குணமாக்குறவர், உனக்கு சுகம் தருகிறவர். ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க பேசி கொண்டு இருக்கிறார். விடுவிக்க முடியாதபடி என் கரம் குறுகி போகவில்லை, ரட்சிக்கப்படாதபடி என் கரம் குறுகி போகவில்லை. நீ ஜெபிக்கிற கேட்குற எல்லா காரியத்தையும் என் செவிகள் கேட்டுக்கொண்டு தான் இருக்குது. நீ உண்மையாக என்னை தேடு, உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். என் செவிகள் மந்தமாகவில்லை. நீ கேட்டுக்கொண்டுகிற வார்த்தைகள் ஆசீர்வதிக்க வேண்டுமேன்னா உண்மையாய் தேடுகிறவர்களே அவர் பிரியமாய் இருக்கிறார். என் அன்பு மகனே, அன்பு மகளே, உண்மையாய் கேளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.